ஏன் மச்சா, இல்லடா எதுக்குடா வர சொல்லியிருந்த அவசரமா? வாயத்துறன்னு சொல்கிறேன். ஒன்றும் இல்லைடா. என்னடா ஆச்சு? நேற்று நைட்டு ஒரு 9 இருக்கும். ஆஃபீஸ் டியூட்டியை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி பார்க்கிங்க்கு போனேன். கரெக்டாக என் ஆள் ஃபோன் பண்ணுறான். பேபி பேபி, நான் நேற்று ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் வர ஹீரோ ஹீரோயின் மாதிரி நம்ம ஃப்ளைஓவரில் அப்படியே கையை பிடிச்சி நடந்து போமா பேபின்னு சொன்னேன். சரி அவ்வளோ ஆசையாக கூப்பிட்றாளேன்னு சொல்லிட்டு நம்பி போனேன். ஃப்ளைஓவர் மேலே ஏறி அவன் என் கையை பிடிச்சிக்கிட்டு, பேபி பேபி, இந்த பிரபஞ்சமே இடிஞ்சு விழுந்தாலும் நான் உன் கையை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவள் சொல்லி 10வது செகண்டில் எனக்கு முன்னாடி 1.5 அடி தூரத்தில் கருப்பா ஒரு உருவம் வேற பாஞ்சு வந்து லபக்கடைய கையை கடிச்சு போட்டு வச்சா. சரி நம்மளதான கிடைச்சது, அவ்வளவு கொண்டா இருக்காதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவன் எனக்கு மேல எகிரி குடிச்சிட்டு குடு ஓடிட்டானா. அவன் ஓடின ஓட்டத்துக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி என் வீடு போய் சேர்ந்துருப்பான். அப்ப எனக்கு கூட தோணுச்சு, பிரபஞ்சமே விழுந்து விழுந்தாலும் என் கையை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதான் ஞாபகம் வந்துச்சு.